தோழர் தோழர்னு சொல்லுவாங்க. தோழர். நீங்க தோழர்னு சொல்ற சொல்ல கம்யூனிஸ்ட் கண்ணோட்டம் கொண்டவங்க, பெரியாரிய அம்பேத்கர் அரசியல் கண்ணோட்டம் சொல்லவங்க தான் நீங்க தோழர்ங்கிறத சொல்ல முடியுங்கிறது தெரிஞ்சீங்க. நீங்க இதே வர்க்க மனோபாவத்தோடு தோழருங்கிற சொல்ல நீ ஒரு பெரிய முதலாளி கிட்டயோ பெரிய அரசியல் தலைவர்கிட்டயோ தோழர் கூப்பிட்டா கடுப்பாயிருவாங்க தெரியுமா உங்களுக்கு? நீங்க சொல்லி பாருங்களேன், எத்தனை பேர் பேட்டி எடுக்கிறீங்க பெரிய பிரபலமானவங்களோ. அது மாதிரிதான் இது. தோழருங்கிற சொல் எப்படி தோழமையின் அடையாளமா இருக்கிறதோ அது மாதிரிதான் பாய்ங்கிற சொல்லு. தோழருங்கிற சொல்ல எல்லாரையும் சொல்ல முடியாது. நீங்க தோழருங்கிற சொல்ல நம்ம சிந்தனை உள்ளவங்களை சொல்லலாம், எளிய மக்களை குறிப்பிடுற உழைப்பாளிகளை குறிப்பிடுற சொல்லு தோழருங்கிற சொல்லு. உழைப்பாளிகளுக்காக எளிய மக்களுக்காக அரசியல் கண்ணோட்டம் உள்ளவங்க அதற்காக பேசுறதுக்கு கொண்டு வந்த சொல்லு. தமிழ்ல தோழருங்கிற சொல்ல முதல்ல கொண்டு வந்து பயன்படுத்தினவர் பெரியார் தான் பயன்படுத்தினாரு. அந்த தோழருங்கிற சொல்ல நீங்க வர்க்க நிலையில் உயர்ந்த எல்லாரையும் சொன்னா அவங்க விரும்ப மாட்டாங்க. தோழர் என்பது மரியாதைக்குரியவான சொல்லு கிடையாது. என்னையா தோழர்னு சொல்றீங்க? நான் என்ன கம்யூனிஸ்ட் கட்சியா வச்சிருக்கேன், ரோட்ல நான் கொடி பிடிச்சி ஆர்ப்பாட்டம் பண்றான்னு கேட்பாங்க. நான் கறிக்கடையை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார்ல. அது மாதிரி நீங்க தோழருங்கிற சொல்ல ஒரு பெரிய அரசியல் பிரமுகரா இருக்க தலைவருக்கோ அல்லது பெரிய நகைக்கடை அதிபருக்கோ பெரிய தொழிலதிபர்கிட்ட போய் அப்புறம் சொல்லுங்க தோழர்னா இந்த மரியாதைக்குரியவால என்ன பேசாதீங்க. தோழர்னா நான் என்ன கொடி பிடிச்சி தலையிறேன்னா கம்பெனியை மூடுறேன்னா என்னைய வந்து தோழருங்கிறீங்க? இந்த வார்த்தை கட் இந்த வார்த்தை அங்கேயும் நடக்கும். இந்த பாய் என்பதும் தோழர் என்பதற்கும் நெருக்கமான உறவு இருக்கிறது. தோழர் என்பதின் இன்னொரு வடிவம் தான் பாய்ங்கிற சொல். தமிழ் சமூகத்தில் அப்படிதான் புரிஞ்சிருக்குதுங்கிறத புரிஞ்சு